நண்பர்களே, நவம்பர் மாதம் 2ஆம் தேதி லண்டனில் இப்பொழுது நேரம் பிற்பகல் 2:54. பிரிட்டன் ரயிலில் நடந்த கத்திக்குத்து தாக்குதல் மிக பெரும் அதிர்வாக இங்கே பிரிட்டனில் எதிரொலித்துக் கொண்டிருக்கிறது. 9 பேர் கவலைக்கிடமாக இருக்கிறார்கள். ஆனால் இதில் ஒரு முக்கியமான ஆறுதலான ஒரு விஷயம் என்னென்றால், இது பயங்கரவாத தாக்குதல் இல்லை என்று போலீசார் தெரிவித்திருக்கின்றார்கள். இந்த கத்திக்குத்து தாக்குதல்கள், கொலைகள் லண்டனில் அதிகரித்து வருகிறது. லண்டனில் போலீசாரினால் பதிவு செய்யப்பட்ட கத்தி குத்து தாக்குதல் அல்லது கூர்மையான ஆயுத குற்றங்களின் எண்ணிக்கை 2024-25 16,344 உயர்ந்திருக்கிறது. எடுத்த உடனே கத்தி குத்து தாக்குதல்கள் நடைபெற்று வருகின்றன. முந்தைய ஆண்டிலே 15,016 இருந்தது. தற்பொழுது 16,344 அதிகரித்திருக்கிறது. இப்ப 2015-16 நாங்கள் பார்த்தோம்னா இந்த கத்திக்குத்து தாக்குதல்கள் அதிகமாக ஆண்டுதோறும் அதிகரித்திருக்கின்றன. 2019, 20, 25 மிக அதிகமாக இருக்கிறது. லண்டனில் காணப்பட்ட இந்த கத்திக்குத்து குற்றங்களின் அதிகரிப்பு இங்கிலாந்து மற்றும் வேல்ஸ் முழுவதிலும் ஒட்டுமொத்த குற்றங்களின் பொதுவான அதிகரிப்போடு சேர்ந்திருக்கிறது. கிட்டத்தட்ட 2022, 23 இங்கிலாந்து மற்றும் வேல்ஸில் 6.74 மில்லியன் கத்திக்குத்து குற்றங்கள் நடந்திருக்கின்றன. 10 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்ததை பார்த்தால் இப்பொழுது 46% அதிகமாக இந்த தாக்குதல்கள் அதிகரித்திருப்பதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. இப்ப ரயில்ல போறதா விடுறதா என்று மக்கள் மிகப்பெரிய பதட்டத்தில் இருக்கின்றார்கள். பொது இடங்களில் கத்திக்குத்து தாக்குதல்கள் நடக்கின்றன. கத்திக்குத்து குற்றங்களுக்கு பிரிட்டிஷ் ஊடகங்கள் கவனம் செலுத்தி இருந்தாலும் அதே போல அசிட் ஊத்துகின்றார்கள் முகத்திலே. அடுத்தது இந்த மொபைல் தாக்குதல்கள், இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ல வந்து தாக்குதல்கள் நடத்துகின்றார்கள். அசிட் தாக்குதல் எவ்வளவு தெரியுமா? 471 அசிட் தாக்குதல்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. தொடர்ச்சியாக லண்டனில் ஒட்டுமொத்த குற்றங்கள் உயர்ந்து வருகிறது. கோவிட் தொற்று நோய் காலத்தில் இது குறைந்திருந்தது என்று புள்ளி விவரங்கள் காட்டுகின்றன. சரி, இப்பொழுது நடந்த இந்த கத்திக்குத்து தாக்குதல்கள் தொடர்பாக பார்ப்போம். பிரிட்டன் ரயிலில் நடந்த கத்திக்குத்து தாக்குதலில் 9 பேர் கவலைக்கிடமாக இருக்கின்றனர். ஓடுகின்ற ரயில்ல அவர்கள் மிகப்பெரிய கத்தியால குத்தி இருக்கின்றார்கள். 2 பேர். ஆனால் இது வந்து பயங்கரவாத தாக்குதல் இல்லை என்று போலீசார் தெரிவித்ததுதான் இங்கே முக்கியமான விஷயம். ஒரு முஸ்லிம் இதை செய்திருந்தா உடனடியாகவே அவர் மீது பயங்கரவாதி தீவிரவாத தாக்குதல் என்று சொல்லியிருப்பார்கள். இப்பொழுது வெளிப்படையாக இந்த விஷயத்தை சொல்லுகிறார்கள். இது பயங்கரவாத தாக்குதல் இல்லை. சரி, பிரிட்டனின் கேம்பிரிட்ஜ்ஷார் நடைபெற்ற இந்த கத்திக்குத்து தாக்குதலில் 10 பேர் காயமடைந்திருக்கிறார்கள். 9 பேர் கவலைக்கிடமான நிலைமையில் உள்ளதாக பிரிட்டிஷ் போலீசார், போக்குவரத்து போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். என்னன்னா, டான்கெஸில் இருந்து லண்டன் கிங்ஸ் கிராஸ் வந்து கொண்டிருந்த இந்த ரயிலில் தாக்குதல் நடந்திருக்கிறது. பிரிட்டன் நாட்டவர்கள் 2 பேரை போலீசார் கைது செய்துள்ளார்கள். அவர்கள் யார் என்ற அடையாளத்தை இதுவரை அவர்கள் வெளியிடவில்லை. சனிக்கிழமை இரவு 7:42 அளவிலே இங்கே பிரிட்டிஷ் நேரப்படி பயணிகள் போலீசாருக்கு தகவல் கொடுத்திருக்கின்றார்கள். ஆகவே கத்தியால் ஒருவர் குத்துகின்றார் என்று தகவல் கொடுத்திருக்கின்றார்கள். 9:45 அளவிலே 2 பேர் கைது செய்யப்பட்டதாக கேம்பிரிட்ஜ்ஷார் மேயர் தெரிவித்திருக்கின்றார். இப்ப ட்ரெயின்ல போய்கொண்டிருக்கும் பொழுது மிக அதிகமான சனம் என்னன்னா, இந்த ஹாலோவீன் டே லீவு காரணத்தினால அதிகமான சனம் போய்கொண்டிருந்தது. அந்த சனத்துக்குள்ள வைத்து அவர்கள் கத்தியால் குத்தி இருக்கின்றார்கள். இதில் தாக்குதலுக்கு என்ன காரணம் என்பது குறித்து இதுவரை தகவல் வெளியாகவில்லை என்று போலீசார் சொல்கின்றார்கள். பயணிகள் தங்களுடைய பயணத்தை ஒத்திவைக்குமாறு கேட்கப்பட்டார்கள். லண்டன் வடகிழக்கு ரயில்வே முழுவதும் இந்த ரயில் சேவை நிறுத்தப்பட்டிருக்கிறது. ஞாயிற்றுக்கிழமை முழுவதும், இன்று முழுவதும் ரயில் சேவை பாதிக்கப்பட்டிருக்கிறது. இதுல ஒருவர் சொல்லும் பொழுது, அந்த கத்தி குத்து தாக்குதலில் காயமடைந்த ஒருவர் சொல்லும் பொழுது யாரோ ஒருவர் கத்தி வைத்துள்ளதாக தெரிவித்திருக்கின்றார். ஆகவே உடனடியாக அவர் எடுத்து கத்தியை எடுத்து குத்தி இருக்கின்றார். 10 பேருக்கு கத்தியால குத்தி இருக்கின்றார். காயமடைந்தவர்கள் உதவி கேட்டு கூச்சலிட்டு இருக்கின்றார்கள். ஓடுங்க ஓடுங்கன்னா ரயில் எல்லாம் மூடப்பட்டிருக்கு, ரயில் ஓடிக்கொண்டிருக்கு, எங்க ஓடுறது என்றதான் பிரச்சனை. என்னன்னா, அவங்க நினைச்சாங்க இந்த ஹாலோவீன் இரவில வேடிக்கையாக சிலர் இப்படி செய்கின்றார்கள் என்று பார்த்தா கத்தி உண்மையால குத்தப்பட்டிருக்கு. கைகள் இருந்த ரத்தத்தையும் இருக்கையில் இருந்த ரத்தத்தையும் பார்த்த பின்னுதான் அவர்கள் இந்த கத்தி குத்து தாக்குதல் உண்மை என்று அவர்கள் நம்பி இருக்கின்றார்கள். அதிர்ச்சி அடைந்திருக்கின்றார்கள். பயணிகள் பயந்து விட்டார்கள். யார் யாரெல்லாம் கொல்லப்பட போகின்றார்கள் என்று பயணிகள் பயந்து விட்டார்கள். இந்த 2011 முதல்
கத்திக்குத்து தாக்குதலின் எண்ணிக்கை நிலையான அளவிலே அதிகரித்து வருகின்றன. இது தேசிய நெருக்கடியாக இருக்கிறது என்று பிரிட்டிஷ் பிரதமர் கேஸ்டமர் கூறும் அளவுக்கு ஒரு முக்கியமான பிரச்சனையா இருக்கு. கிட்டத்தட்ட போலீசார் 60,000 கத்திகளை பறிமுதல் செய்திருக்கிறார்கள் ஒரு ஆண்டில மட்டும். சிலர் வந்து தாங்களாகவே ஒப்படைத்திருக்கிறார்கள். என்னன்னா, இப்ப ரோட்ல செக் பண்ணி இந்த கத்திகளை அவர்கள் பறிப்பார்கள். அது ஒரு கிரிமினல் குற்றம். இங்க கூர்மையான கத்தி சும்மா வைத்திருப்பது கிரிமினல் குற்றம். இது நிரூபிக்கப்பட்டால் 4 ஆண்டுகள் வரை அதுக்கு சிறை தண்டனை அளிக்கப்படக்கூடிய குற்றமாக இந்த குற்றம் இருக்கிறது. கடந்த மாதம் மான்செஸ்டரில் சினகோக்கில் நடைபெற்ற கத்திக்குத்து தாக்குதலில் 2 பேர் உயிரிழந்தார்கள். ரயில் கத்திக்குத்து தாக்குதல் சம்பவம் பயங்கரவாத சம்பவம் அல்ல என்று இங்கிலாந்து போலீசார் தெரிவித்திருக்கின்றார்கள். 2 பிரிட்டிஷ் ஆண்களை கைது செய்திருக்கின்றார்கள். ரயிலில் நடந்த கத்தி தாக்குதல் முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. ஏனெனில் இது இப்படியே தொடர்ந்தால் மக்கள் ரயில்ல பயணம் செய்ய முடியாது என்பதுதான் மிகப்பெரிய பிரச்சனை. இந்த கைது செய்யப்பட்ட 2 ஆண்களும் பிரிட்டிஷ் குடிமக்கள். அடுத்தது கிழக்கு இங்கிலாந்தில் சனிக்கிழமை லண்டன்ல செல்லும் ரயிலில் பயணிகள் மீது கத்திக்குத்து தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. பயங்கரவாத போலீசார் இதற்கு விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள். அப்ப இருக்கின்ற சூழ்நிலையில் கொலை முயற்சி சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்ட 2 பேரும் 32 வயது ஒரு ஆண் மற்றும் ஒரு கருப்பின பிரிட்டிஷ் நாட்டவர், 35 வயதுடைய இன்னும் ஒருவர் கரீபியன் வம்சாவளியைச் சேர்ந்தவர், பிரிட்டிஷ் நாட்டவர் என்றும் போலீசார் தெரிவித்திருக்கின்றார்கள். 2 பேரும் இங்கிலாந்தில் பிறந்தவர்கள் என்று போலீசார் சொல்லியிருக்கின்றார்கள். இந்த சம்பவம் குறித்து வதந்திகளை பரப்ப வேண்டாம் என்றும் ஊகிப்பது பொருத்தமற்றது என்றும் இங்கே போலீசார் தெரிவித்திருக்கின்றார்கள். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டவர்கள் 9 பேர் உயிருக்கு ஆபத்தானவர் நிலைமையில இருக்கின்றார்கள் என்று ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டது. இப்பொழுது சொல்கின்றார்கள் 2 நோயாளிகள் கடும் தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கின்றார்கள், அவர்கள் இறந்து விடுவார்கள் போல தெரிகிறது என்று இன்னும் அந்த தகவல் வரவில்லை. இது ஒரு திகிலூட்டும் சம்பவம் என்று பிரதமர் அழைத்திருக்கிறார். ஆழ்ந்த கவலைக்குரியது என்று சொல்லியிருக்கிறார். மக்கள் கருத்து மற்றும் ஊகங்களை தவிர்க்குமாறும் வதந்திகளை பரப்ப வேண்டாம் என்றும் இங்கே உள்துறை அமைச்சர் ஷபானா மஹ்மூத் தெரிவித்திருக்கின்றார். சமூக ஊடகங்களில் வதந்திகளை தடுக்க அரசாங்கம் ஆர்வமாக இருக்கிறது. 3 இளம் பெண்கள் கொல்லப்பட்டதாக இணையத்தில் வெளியான கூற்றுக்கள் நாடு முழுவதிலும் பல நாட்கள் கலவரத்தை தூண்டக்கூடியதாக இருந்தது. ஆனால் அது பொய் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த சமூக ஊடகங்கள்ல வலதுசாரிகள் மற்றும் இந்த பிரிவினைவாதத்தை தூண்டக்கூடியவர்கள் தொடர்ச்சியாக வதந்திகளை பரப்பி வருகின்றார்கள். பயங்கரவாதத்தால் பிரிட்டன் தற்போதைய அச்சுறுத்தல் நிலை சேவைகள் மிக அதிகமாக பாதிக்கப்பட்டிருப்பதாக தெரிகிறது. 2017 பல கடுமையான தாக்குதலுக்கு பிறகு 2020களிலே பிரிட்டன் அமைதியா இருந்தது. இருப்பினும் கடந்த மாதம் மான்செஸ்டரில் யூத ஆலயம் தாக்கப்பட்ட பொழுது 3 பேர் கொல்லப்பட்டார்கள். ஆகவே தொடர்ச்சியாக இந்த கத்திக்குத்து தாக்குதல்கள் கொலைகளால் பிரிட்டன் அதிர்ந்து போய்தான் இருக்கிறது. தொடர்ச்சியாக விசாரணைகள் நடைபெற்று வருகின்றன. அப்டேட்டுகள் வரும் பொழுது நான் உங்களுக்கு தருகின்றேன். நன்றி நண்பர்களே.